தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான நாய்களை கூட்டு கூட்டமாக வருது. அது என்ன பண்ணுது, மக்களை போய் அப்படியே கடிச்சு சதையை பிடுங்கி ரத்தத்தை குடிக்குது. அண்மையில் பாருங்கள், தென்னிக்கோட்டை பகுதியை சேர்ந்த மாரப்பா என்ற விவசாயி நாய் கடிச்சு செத்து போயிட்டார். பாவம், நிறைய பேர் கடிச்சிருக்குது. கிருஷ்ணகிரி முனிசிபாலிட்டியில் 33 வார்டு இருக்குது. ஒவ்வொரு தெருவையும் பாருங்கள், 50 நாய் 100 நாய் அப்படி சுற்றுது, அப்படியே கடிக்க ஓடி வருது. இது நம்ம காட்டுக்கு போனால் தான் நம்ம பயப்படுவோம், சிங்கம் புலி கரடி இருக்குன்னு. ஆனால் இங்கே கிருஷ்ணகிரி நகராட்சியில் இது நகராட்சி தெரியல, நாய் காடு மாதிரி ஆகி போச்சுங்க. எங்கே பார்த்தாலும் நாய் கடிக்குது. பல முறை மாவட்ட ஆட்சியருக்கு போய் மனு கொடுத்தேன். நாய் மாதிரி போய் மனு கொடுத்தேன் கலெக்டர்கிட்ட. கலெக்டரும் முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு நடவடிக்கை எடு, நாயெல்லாம் புடின்னு சொன்னார். ஆனால் முனிசிபாலிட்டி கமிஷனர் மெத்தனை போக கடைப்பிடிக்கிறாரு, ஒரு நடவடிக்கை எடுக்கல. ரொம்ப பயமாக்குது. கூட்டமாக வருது சார் நாய்ங்க, ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? இது நீதிமன்ற உத்தரவு. நாய்களாம் பிடிச்சி அதுக்கு கருத்தடை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கருத்தடை பண்ணால் கூட அதுக்கு இன்னும் வெறி பிடிச்சிடும். ஆகவே இந்த நாய் எல்லாம் சாகடிச்சிருங்க. சாகடிச்சு எங்கேயாவது காட்டில் போட்டு புதைச்சிட்டு வந்துடுங்க. இல்லைனாக்கா மக்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. நாய்க்கு தான் இங்கே உயிரோட வாழும். தெருவா நாய்க்கு தான் வீடு கட்டி அது குடும்பம் நடத்துங்க நாய்ங்கெல்லாம். ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்திட தமிழக அரசை நான் கேட்டுக்கிறேன்.